ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் வெரைட்டி ரைஸ் முதற்கொண்டு சூப்பராக செட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 8 முட்டை வேக வச்சு எடுத்து தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 100 கிராம் வெங்காயம் நல்லா கருக பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கிறேன். தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் தான். தயிர் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கிறேன். ஃப்ளேவருக்காக காரமும் சூப்பராக இருக்கும். நம்ம பொரித்து வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். தயிர் புளிப்பு இல்லை, அதனால் நான் அரை லெமன் 4 டிராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். 4 டிராப்ஸ் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டு இதை நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை சென்டராக பாதி கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கிரேவியை உள்ளே வச்சு எல்லா முட்டையிலுமே நல்லா டிப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க முட்டையை அதில் போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா அப்படியே வேக வைக்கலாம். உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வெந்து செவந்து வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தது போதும். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயிலேயே அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஃப்ளேவருக்காக. ஒரு கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். 400 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எண்ணெயிலே போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். முக்கால்வாசி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா அவசியம் கிடையாது. 400 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி. தக்காளி எல்லாம் புளிப்பு இருக்கிறதுனால நான் புளி சேர்க்க போகிறது இல்லை. இந்த தக்காளியில் உள்ள புளிப்பு சுவை மட்டுமே தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இருக்கிற தக்காளிலாம் சட்டுன்னு வதங்க மாட்டேங்குது. அதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடுறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டதுனால தேவைன்னா பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு வதக்கினது போதும். 300 கிராம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்புலாம் கரெக்டாக ஆகுதான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு பொரிச்சு வச்ச முட்டையை தூக்கி ஒன்றா உள்ளே இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்லேருந்து இட்லி, தோசை, சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிடணும் போல் தோணும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.